எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் லக்ஷ்மி கௌரி, அருணி கௌரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு இது எதை பற்றின வீடியோனா, பொறாமை குணம் உள்ளவங்கள பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பொறாமை எங்கேருந்துங்க உருவாகுது? பொறாமைன்னா என்ன? ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காம அவங்களுக்கு எதிராக சதி பண்ணுறது, அவங்கள பற்றி இல்லாதும் பொல்லாதுமா வதந்திகளை பரப்புறது, புரளிகளை பேசுகிறது, அப்புறம் அவங்கக்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி பேசி சிரிச்சுட்டு அவங்க முன்னாடியும் பின்னாடியும் போய் அவங்கள கேவலப்படுத்துறதுல ஒரு முதல் ஆளாக நிற்கிறது. எதனால் அந்த பொறாமை வருதுமா? தாங்கிட்ட ஒரு திறமை வந்து அவங்கள்ட்ட இருக்கிற திறமை வந்து இவங்ககிட்ட இல்லாமல் இருக்கும். அப்போ சில பேர் பேசுகிறதுல கில்லாடியாக இருக்கலாம், சில பேர் பாட்டு பாடுறது, சில பேர் கவிதை எழுதுறது. ஒவ்வொரு விஷயத்தில் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் ஆர் யூனிக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் கூட நெருங்கி பழகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடும். அப்போது வந்து நட்புகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல நீங்கள் சிரிச்சிரிச்சு ஆரம்பத்தில் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படிலாம். அவங்களும் அவங்க ஃபேமிலி பற்றி சொன்னோம், நம்மளும் நம்பி பேசிடுவோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ரியல் குணமே தெரிய வரும். அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கவங்களுக்கு நம்ம குணம் வந்து தெரியும். இவங்க வந்து எதில் வந்து ஸ்கில் இருக்குது, இவங்களுக்கு எதில் டேலண்டடாக இருக்காங்க, எதில் வீக்காக இருக்காங்க. அப்போ இந்த வீக் பாயிண்ட் அடிப்பாங்க. உங்கள்கிட்ட என்ன மைனஸ் இருக்குது, என்ன வீக் இருக்குது. அந்த வீக் பாயிண்ட்டை சொன்னால் கூட பரவாயில்ல, மற்றவங்க முன்னாடி சொல்லி அதை கேவலப்படுத்துவாங்க. நீங்கள் அதை திருத்திக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட அதை வீக் பாயிண்ட்டை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்ற விட மாட்டாங்க. நீங்கள் சீக்கிரம் மாறிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பொய் சொல்லிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. எந்த மனுஷனுமே லைஃப்பில் தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பண்ணிட்டீங்க, அதை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். ஆளாக உங்ககிட்ட கேட்டுட்டு அதை மற்றவங்கக்கிட்ட போய் பரப்புறதுல அவங்க மற்றவங்களாம் இன்ட்ரெஸ்டிங்காக கதை கேட்பாங்க அவங்கக்கிட்ட. உங்கள் கண்ணு முன்னாடி அதை செய்வாங்க அந்த வேலையை. இதுதான் பொறாமை எண்ணம் பிடிச்சவங்களோட கேரக்டராக இருக்கும். எதுக்காண்டி இந்த பொறாமை வருது? தாங்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஆக முடியாது. ஒருத்தருக்கு இருக்கிற டேலண்ட் வந்து இன்னொருத்தருக்கு அப்படி காப்பிலாம் பண்ண முடியாது. ஆனால் ஐயோ அவன் வீடு வாங்கிட்டானே, இவன் வந்து நல்லா படிக்கிறானே, இவன் மார்க் வாங்குறானே, இவன் வந்து கார் வாங்கிட்டானே, நான் கூட ஒரு மார்க் கூட வாங்கலையே அப்படின்னு நிறைய பேர் வயிறறியவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பொறாமை என்ன, அந்த பொறாமை எண்ணம் அவங்களையும் அவங்க சுற்றி உள்ளவங்களையும் அழிச்சிடும். அப்புறம் வந்து எப்படின்னா, தான் மட்டும் வளரணும், தான் மட்டும் படிக்கணும், தான் மட்டும் முன்னுக்கு வரணும், தான் மட்டும் ஜெயிக்கணும், அடுத்தவன் ஜெயிக்கக்கூடாது, முன்னுக்கு வரக்கூடாது. இந்த கெட்ட எண்ணம் தான் மனுஷனை வளர விடாமல் தடுக்கிற எண்ணம். அதுதான் பொறாமை எண்ணம். இந்த பொறாமைங்கிறது என்னங்க? ஒருத்தர் கூட உண்மையாக பழகுனீங்கன்னா உண்மையாக பழகுங்க. எதுக்கு அவங்களோட வீக் பாயிண்டெல்லாம் வெளியே சொல்லி அவங்கள கேவலப்படுத்தி அப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு தேவையாக நான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொறாமை பிடிச்சவங்கள கேட்குறேன். அப்படி ஒரு அடுத்தவங்கள கேவலமாக பேசி தான் நீங்கள் பிழைக்கணுமா என்ன? அப்படி மனங்கட்ட பொழப்பு பிழைக்கணுன்னு தான் உங்களுக்கு அவசியம் போல். பொறாமை பிடிச்சவங்கள நான் அப்படி தான் நினைப்பேன். சில எக்ஸ்ட்ரீமாக போகும்போது ரொம்ப வந்து திட்டி விட்ருவேன். ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க பேசுகிற வார்த்தைகளை சகிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கும். அதை தாண்டி போச்சுன்னு வைங்களா, அது வந்து நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து நம்மளை பற்றின ஒரு தவறான வதந்திகளை வந்து பரப்புவாங்க. இவங்க இப்படி, இவங்க கேரக்டர் இப்படி, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் செய்வாங்க. ஏன் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அவங்க கூட நல்ல பிள்ளை மாதிரி பேசி பழகிட்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு, அடுத்தவங்கக்கிட்ட அதை போய் அவங்கள பற்றி சொல்கிறீங்கன்னா அது புரணி பேசுகிறது தானே, பொறாமையில் சொல்கிற மாதிரி தானே. ஒருத்தவங்கள்ட்ட நல்ல விஷயம் இருந்தால் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்க பாருங்கள். அப்படி இல்லை அவங்க வந்து அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க, எதுக்கு அப்படி பின்னாடி பேசியே நீங்கள் நாசமாக போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்படி பொறாமல் பட்டு நாசமாக போகிறது என்னது? நெகட்டிவ் தாட்ஸ்னால நீங்கள் தான் அழிய போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொறாமை பிடிச்சவங்க அவங்களோட எண்ணங்களாலே அவங்களுக்கு அழிவு. ஒருத்தனோட மனநிலையை பொறுத்து தான் அவனோட அழிவு உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொறாமை எண்ணம் வந்து நெகட்டிவ் எண்ணம், நெகட்டிவ் திங்கிங். அது வந்து அழிச்சிடும், சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் வைக்கிறோம். அப்புறம் வந்து அவங்க கூட பழகுறவங்களுக்கு நாளடைவில் தெரிய ஆரம்பிச்சிடும் இவங்க யார், என்ன குணம் அப்படின்னு. ஏன்னா சில பேர் வெளிப்படையாக பேசுகிறவங்களா இருக்கும். அவங்கள பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது வெளிப்படையாக பேசுகிறவங்க குணம் எப்படி பேசுவாங்க, என்ன செய்வாங்க, எல்லாமே பப்ளிக்காக இருக்கும். ஆனால் இந்த பொறாமை பேசுகிறாங்க தெரியுமா,
குண்டுனி பேசிக்கிட்டு அவங்களாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் ஹிடன் பண்ணி மறைச்சி தான் வைப்பாங்க. அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதே வேலையாக இருப்பாங்க. கிண்டல் பண்ணி பல்ல கட்டுறதே வேலையாக வச்சுருப்பாங்க. அந்த கிண்டல் பண்ணி அடுத்தவங்களை கேவலப்படுத்தி பல்ல கட்டி சிரிக்கிறவங்களோட மனநிலை கேவலமான மனநிலை. அதுதான் பொறாமை பிடிச்ச மனநிலை. ஏன்னா அவங்களுக்கு அது செய்ய முடியாது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு அது கடுப்பாக இருக்கும். என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதை எப்படியாவது அவங்க பெயரை கெடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. தோற்றும் போயிடுவாங்க. அவங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. அதான் சொல்கிறேன், ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமை இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. அப்படி இல்லையா அதை வளர்த்துக்கிட பாருங்கள் உங்களால் முடிஞ்சா. எதுக்கு வந்து அடுத்தவனை கேவலப்படுத்தி நீங்கள் அப்படி ஒரு குழப்பு பிழைக்கணுமா அப்படின்னு தான் என்னோடய கேள்வி. நான் சொல்கிறது உண்மைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். உங்கள் வாழ்க்கையிலையும் யாராவது இந்த மாதிரி பொறாமை பிடிச்சவங்க இருக்காங்க. படிக்கிற இடத்துல இருப்பாங்க, காலேஜ் படிக்கிற இடத்துல இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க, அப்புறம் வந்து வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே நாரதர் வேலையை பார்க்குறதுக்கு இருக்க தான் செய்வாங்க. சரியா? அதனால் அவங்கள்ட்ட நம்ம எப்படி தப்பிக்கிறதுனா அந்த மாதிரி மனிதர்கள் கூட பழகாமல் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நம்ம தனியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட பேசி பழகி இருக்கிறத விட ஃபேக்காக இருக்கிறவங்க கூட பழகுறத விட சாட்டி நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பாய்.